அந்த மாளிகையில் அன்பை தவிர வேறு எல்லாமே பேசிக்கொண்டு இருந்தது. வணக்கம்ங்க. நான் தெரியும். வார்த்தைகள் படபடவென தீபாவளி பட்டாசாய் வெடித்து சிதற, நான் என்னோட பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேச வந்தேங்க. பணிவாய் பேச, எல்லாம் சரி, முதல்ல உன் பூவுக்கும் பொட்டுக்கும் பதில் சொல்லிட்டு போ. இப்படி கேவலமான குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நான் என்ன பைத்தியக்காரனா? அம்மா, ஸ்கூலிலிருந்து ஓடி வந்த ஆமோதிதா புரோகிரஸ் கார்டை காட்டியபடி துள்ளி குதித்தான். குட். இப்படியே நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி பெரிய பெரிய படிப்பெல்லாம் மெரிட்லேயே படிக்கணுடாமோ. ஆமோவை அனைத்து முத்தமிட்டு ஆசி கூறினாள். மனாக்காவிடம் காட்ட, பாரே, பெட்ரூமிலிருந்து அக்கா. குட், கீப் இட் அப் ஆமோ. தேங்க்யூக்கா. டியூஷனுக்கு கிளம்பி சென்றான் ஆமோ. சற்று நேரத்தில் விக்ரம் உள்ளே நுழைய, விக்ரம், என்ன நடந்துச்சு? அம்மா வாயை திறக்கலையே கேட்டான் மனோகரி. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்துருச்சு மனோ. ரியலி ஐ எம் சாரி ஆண்டி. சாரி ஆண்டி. ஆனால் எங்க கல்யாணம் நடக்கும். நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். டோன்ட் வரி ஆண்டி. அடுத்த வாரம் புதன்கிழமை கல்யாணம். நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட தான் நடக்குது. நீங்க மட்டும் சத்திரத்துக்கு வந்தா போதும். மனவுக்காக எதையுமே செய்ய தேவையில்லை. நான் கார் அனுப்பிடுவேன். எல்லாமே முறைப்படி நடக்கும். நான் கிளம்புறேன் ஆண்டி. மூச்சு விடாமல் பேசி முடித்துவிட்டு வேகமாய் காரில் கிளம்பினான். அம்மா. மனோ அம்மாவின் தோளில் சாய்ந்தபடி, பேசுங்கம்மா கெஞ்ச. அம்மா கண்டிப்பா உன் கல்யாணத்தை நடத்துற போதுமா என்றாள். திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து 3 மாதத்திற்குள் மனோ அடிக்கடி முகம் சோர்ந்து வீட்டுக்கு வருவதும், அம்மாவின் மடி மீது தவழ்வதும், அம்மாவை அடிக்கடி முத்தமிட்டு கண்ணீர் சிந்துவதுமாக இருந்தது. என்னடா மனோ, ஏதாவது ஸ்வீட் நியூஸா? அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா? மனோ மௌனத்துடன் ஒரு சிரிப்பு புன்னகையுடன் அம்மாவை இறுக்கிக் கொள்ள, ஆனந்தத்தில் அம்மா இனிமே அட்வைஸ்களை வழங்க, சரிம்மா சரிம்மா என கூறுவதும், பிறகு அடிக்கடி இங்கேயே வந்து வாரக்கணக்கில் தங்குவதுமாக இருந்தது. அக்கா, என்னக்கா ஒரு மாதிரியா இருக்க என்றாள் அம்மதித்தா. நீ சித்தியாக போறடா. அம்மா மலர்ந்த முகத்துடன் கிச்சனில் இருந்து கேசரியை எடுத்து வந்து அம்மாவுக்கும் மனோவுக்கும் மூட்ட, ஹே, இனிமே நான் என் குட்டி பாப்பாவோட விளையாடுவேன் துள்ளினாள். மனோ மெல்ல தங்கையை அருகில் அழைத்து, இப்பெல்லாம் வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை அம்மா. அம்மா சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னக்கா சொல்ற? அத்தா எவ்வளவு அன்பா இருந்தாரே, எல்லாமே வேஷம்தான் அம்மா. அம்மாவுக்கு தெரிய வேணாம். அம்மா துடிச்சு போயிடுவாங்க. நான் கிளம்புறேம்மா. விடை பெற்று கிளம்ப, அக்கா பிடிக்காட்டி கொஞ்ச நாள் இங்க வந்திருக்கா. கொஞ்ச நாள் போனா சரியாயிடும் என்றான். மறுநாள் அதிகாலையில், ஆண்டி, மனோ கிச்சன்ல காபி போடும்போது ஸ்டவ் அடிச்சு இறந்துட்டான். இப்போ பாடி ஆஸ்பத்திரியில் இருக்கு. விசும்பலுடன் விக்ரம் பேசியது இன்று பேசியது போலவே இருக்கிறது. வானம் வெண்ணீர பொதிகளை சுமந்தவாறு காற்றின் அசைவில் நகர்ந்து கொண்டே இருந்தது. மனோ அக்காவின் நினைவில் வானத்தையே வெறித்து பார்த்த அம்மாவுக்கு காலிங் பெல் சத்தமும் கேட்கவில்லை. காலிங் பெல் தொடர்ந்து இசைக்க, அம்மா வந்தாச்சு. வேகமாய் ஓடி சென்று கதவை திறக்க, என்னடா தூங்குடியா? இல்லம்மா, கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. இப்பதான் கண்ணை மூடுன, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. தூக்கம் வந்தா போய் தூங்குடா அம்மோ. போயிடுச்சுமா. என்னது? என்ன போயிடுச்சு? இல்ல, வந்து தூக்கமெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னம்மா. முகத்தை எழும்பிட்டு வா. உனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கும் பப்பும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடு. நீங்களும் வாங்கம்மா, 2 பேருமே சேர்ந்து சாப்பிடலாம். வரேன்டா.
முகமழுமி துணியை மாற்றிக்கொண்டு அம்மா அருகில் அமர இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிடும்போது நீண்ட விம்மலுடன் பெருமூச்சு விட்டவளை, என்னடா அழுதியாமோ? இல்லம்மா, பின்ன இவ்வளோ பெரிய பெருமூச்சு விடுற? வந்துச்சு, விட்டேன். அம்மாவை கட்டிப்பிடித்தபடி ஒரு பொய் சிரிப்பொன்றை சமரசம் செய்தாலாமோ. பயந்தே போயிட்டேன். மறுபடியும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியோ அன்னைக்கு மாதிரின்னு நினைச்சேன். ஆமோ, அடுத்த வாரமே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்விடேஷன் வந்து கொடுக்குறேன். அம்மாவோட நீ வரணும் என்றாள் ஷீலா கல்லூரியிலிருந்து வெளியே வரும்போது. செமஸ்டர் இன்னைக்கு தானே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளையா என்றாள் அம்மோ. அவருக்கு லீவு இல்லையாம், அதான். டோன்ட் வரி, வந்துடுறேன். ஆஃப்டர் மேரேஜ் எங்களையெல்லாம் மறந்துடாத ஷீலா என கிண்டல் செய்து கொண்டு வந்தாள். அது எப்படி ஞாபகம் இருக்கும் நம்மளை எல்லாம்? ஷர்மி நக்கலை சிரித்தாள். அம்மா, கம்மிங் ஃப்ரைடே ஷீலாவோட மேரேஜ், உங்களையும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கா. ஃப்ரைடே புதுசாக ஒரு கம்பெனில இருந்து ஆர்டர் கொடுக்க வராங்க. மேடத்துக்கு உடம்பு சரியில்லை, பாஸ் வெளியூர் போயிட்டார். அவங்க பொண்ணு மந்த்ரா மட்டும் இருக்கு. நான் கண்டிப்பா கூட இருக்கணும். ஸோ நான் வர முடியாது, நீ போயிட்டு வா என்றாள். ஷீலா வீட்டிற்கு வந்து இன்விடேஷன் கொடுத்து விட்டு போனாள். உனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கணுமாமோ? சீட்டு கட்டிக்கிட்டு இருக்க, முடிய போகுது. இன்னைக்கு ஈவினிங் ரெடி ஆயிரு, கேவியில் வாங்கிட்டு வந்துடலாம். ஷீலா கல்யாணத்துக்கு கட்டிட்டு போகணும். இன்னைக்கே வாங்கினாதான் ப்ளவுஸ் தச்சு ரெடி பண்ண முடியும். மாடல் சொல்லுடா, அம்மா அழகா தச்சு தரேன். ஷீலாவுக்கு தான் கல்யாணம், சிரித்தாள் ஆமோ. வயலட் நிறத்தில் டிசைன் செய்யப்பட்டு பிளாக் கீஸில் ப்ரௌனில் பார்டர். ஆமா, உனக்கு அழகா இருக்குடா. மறுநாளே ப்ளவுஸ் தைக்க ரெடியானால். எதுக்குமா அவசரப்படுறீங்க இப்படி? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு இல்லாட்டியும் நீயும் ஒரு நல்ல புடவையில் போகணும்னு அம்மாவுக்கு ஆசைதான். வேலைக்கிழமையே ப்ளவுஸ் தைச்சு ரெடியாகிவிட்டது. போட்டுப்பார் ஆமோ, ஆல்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் பண்ணித்தரேன். போட்டு பார்த்தவுடன் பர்ஃபெக்டாக தச்சிருக்கீங்க, நோ ஆல்ட்ரேஷன். வீட்டுக்கு வரும்போதே உதிரி மல்லி வாங்கி வந்து இரவே தொடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்தாள். அம்மாவின் அன்பை பார்த்து, எப்படிம்மா இப்படி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய முடியுது உங்களால்? என் பொண்ணு பூ வச்சு பொட்டு வச்சு பட்டோடுத்தி அழகு பார்க்குறங்கிற ஆசைதான் எல்லா அம்மாவுக்கும் வர்றது தானடா. எனக்கு என்னோட பெரிய பொண்ணுக்கு தான் பொட்டு பார்க்க கொடுத்து வைக்கல. அம்மா மன அக்காவின் நினைவில் உருகுவதை அறிந்தவளாய், அம்மா ப்ளீஸ், அம்மாவின் கண்களை துடைத்து ஆறுதலாய் அணைத்து கொண்டாள். காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிடணும், அப்பதான் நீ கிளம்பி போக சரியா இருக்கும். இப்பவே ஆட்டோக்காரருக்கு சொல்லிடுறேன், நீ பஸ்ல போக வேணாம். அம்மா மூச்சு விடாமல் பேசி முடித்தாள். கல்லூரி தோழிகள் அனைவரும் காலையிலே வந்து அமர்ந்து லூட்டி அடித்து கொண்டிருந்தனர். என்ன ஆமாவே இன்னும் காணோம்? சொல்லி முடிப்பதற்குள் சத்திரத்தின் வாசலில் விண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த தேவதையாய் ஆட்டோவில் இருந்து இறங்கி வந்தாள். ஏய் சூப்பர் டி, புடவையில் நீ ரொம்ப அழகா இருக்க. நிறைய பேர் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற தேவதையை பார்த்து ஃப்ளாட் தான், ஷர்மிளா சொல்லி சிரித்தாள். ஏய் சும்மா இரு ஷர்மி, மெல்ல கூறினாள். பொம்மத்தில் மாப்பிளையும் பொண்ணும் அமர்ந்து மங்கள நாணை அணிவித்தான் விஜய். அடுத்த வரிசையாக நலங்கு மற்ற சடங்குகள் நடந்தது. விஜய் சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மூச்சிறைக்க மணமேடைக்கு வந்து மாப்பிள்ளையின் கை குலுக்கி வாழ்த்தினான் கோகுல். இப்போவாவது வந்தியே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு கோகுல். யாரை தேடுற? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருக்க. நோனோ, எவ்வளோ க்ரௌட் இல்லை தெரியும்,
நீ யாரை தேடுறன்னு. ஷீலாவை பார்த்து கண்ணடித்து சிரித்தபடி, அதே சேர்ல 2வது வரிசையில் வயலட் கலர் சில்க் சாரியில் நீளமாக பின்னல் போட்டு மல்லிகைப்பூ வச்சு காலேஜ் கும்பலோட உட்காந்துருக்காங்களே உன்னோட ஆளு. கண்ணடித்து சிரித்தபடி விஜய் கோகுலின் முதுகில் தட்டினான். ஷர்மிளா ஆமோதித்தாவை பார்த்து கண்ணடித்து சிரிக்க, என்னடி சிரிக்கிற? அங்க பாரு, உன்னையே பார்த்துட்டு இருக்கார். பாவண்டி. ஷட்டப் ஷர்மி, ஐ எம் டாக்கிங் சீரியஸ்லி. இனிமே அந்த மாதிரி பேசுறத விட்டுரு. ஐ ஹேட் திஸ். கோவமை சீர. அங்க பாரு ஷீலா, உன்னையே மேடைக்கு கூப்பிடுறான் என்றாள் ஷர்மி. என்ன? சேரில் இருந்தவரை கைச்சாடையில், இங்க வா. நான் வரல, நான் கிளம்புறேன். சாப்பிடாம போகக்கூடாது அம்மோ. சாப்பிட்டாச்சு. மௌன சிரிப்புடன், விஜய், நான் கிளம்புறேன். இன்னைக்கு நைட் ஃப்ளைட்டில் டெல்லிக்கு ஒரு கேஸ் விஷயமா போகிறேன். அப்புறமா பார்க்கலாம். விடை பெற்று கொண்டு கிளம்ப ஆமாவும் வீட்டுக்கு கிளம்ப திருமண சத்திரத்தின் வாசலில், ஹலோ, நான் கிளம்பிட்டேன். நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருங்க. சாரிங்க, என்னால் நீங்கள் கிளம்ப வேண்டாம் சொல்லியபடி காரை எடுத்துக்கொண்டு பை புன்னகையுடன் கையசைத்தபடி சென்று விட்டான். யாரு? என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்சவராட்டும் பேசுறார். இவங்கெல்லாம் வேற என்னைய கிண்டல் பண்றாங்களே யோசித்தவளாய் ஆட்டோவில் பயணிக்க, ஓ, இவர் ஷீலாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தவர் தானே. ஷீலா விஜய்க்கு ரிலேட்டிவா இருக்கணும் என தன் நினைவை அதோடு துண்டித்து கொண்டாள். நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்க, இன்னும் 6 மாசம்தான் அம்மா உன்னோட படிப்பு முடியறதுக்கு. எப்படி நாள் ஓடுது பாரு. ஆமாவின் தலையை வாரி பின்னலிட்டு தொட்டியில் பூத்திருந்த ரோஜாவை பறித்து சுட்டினாள் அம்மா. இனி ப்ராஜெக்ட் தாம்மா. கேம்பஸ் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. இன்னும் ரிசல்ட் தெரியல. ஃபைனல் ரவுண்டு பற்றி. சரிடா, நான் கிளம்புறேன். நீ சாப்பிட்டு மெல்ல கிளம்பு என அம்மா கம்பெனிக்கு சென்றாள். மேடம், உங்களுக்கு காலையிலிருந்து 2 தடவை ஃபோன் வந்தாச்சு. இந்தாங்க பேசுங்க என ரிசீவரை கொடுத்தால் ஒரு ஸ்டாஃப். யாரு? மனதிற்குள் ரயிலின் வேகத்தையும் மிஞ்சி தடக்க, உங்களுக்கு எங்களை தெரியாதுங்க. இடையே தான் தெரிஞ்சுக்க போறோம். கடவுளே, இதென்ன? மதுரைக்கு வந்த சோதனை மறுபடியுமா? மனம் இருண்டு கனத்து போனது. சீக்கிரமா ஆமாவுக்கு வரன் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும். எனக்கு எந்த நேரம் என்ன நடக்குமோ. என்னோட குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது. கடவுளை பிரார்த்தனை செய்தபடி, ஹலோ, யாருங்க? ஃபோன் கட் ஆகி போனது. நெஞ்சம் சுனாமியாய் சுழன்றடித்தது. மந்த்ரா, தலைவலிக்குது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாஸ் வந்தா சொல்லிடுங்க. நாளைக்கு சீக்கிரமா வந்து வேலையை முடிச்சிடுறேன். சரிங்க மேடம், போயிட்டு வாங்க என்றாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் தான் சாரதாவுக்கு மீண்டும் உயிர் வந்தது. என் பையன் வரட்டுங்க, பார்த்து பேசி முடிவு பண்ணிடலாம் என்றாள் ஜோசியரிடம் கோகுலின் அம்மா அகிலா. அதே நேரத்தில் டியூட்டியிலிருந்து வந்து உள்ளே நுழைந்தான் கோகுல். கோகுல், ஒரு 10 நிமிஷம் உன் கூட பேசணும்ப்பா. என்னம்மா? உடனே திரும்பியபடியே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா கோகுல். வெளியே போகணுமா? இல்லைப்பா, உன்னோட அலைன்ஸ் விஷயமா பேசணும். நீ வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டே, ஏன்னா மேலே நான் எல்லா வேலையும் பார்க்க சௌகரியமாக இருக்கும் என்றாள் அம்மா. அம்மா, ஃபோட்டோஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஏன்பா? ஆமாம், பண்ணிடுங்கம்மா. மறுபடியும் வேதாளம் முருகமர கதை தானா கோகுல்? அம்மா அழுத்துக்கொள்ள, யார் சொன்னாங்க அப்படி? இதோ இப்போ நீ தானே சொல்ற. இல்லைம்மா, ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். எனக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கம்மா. முட்டையாக சொன்ன எப்படி கோகுல்? பிறப்பு, வளர்ப்பு, ஃபேமிலி, எஜுகேஷனே எல்லாமே புட்டாக வேண்டாமா கோகுல்? அஃப்கோர்ஸ், அதை தானே உங்களை பார்க்க சொல்கிறேன் என்றான். யாரு? என்னென்னு விவரம் சொல்ல பார்க்கலாம் என்றார் அப்பா. மறுநாள்
ஹலோ, நீங்க சாரதா மேடம் தானேங்க? ஆமா, நீங்க யாரு? எங்களுக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேல பேசலாம். நீங்க யோசிச்சு சொல்லுங்க என்றாள் கோகுலின் அம்மா அகிலா. நீங்க வீட்டுக்கு வாங்க பேசலாம். முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு பேசலாம். பையனை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் நாங்க என்றாள். ஜாதகத்தை பரிமாறிக்கொண்டனர் இருவரும் ஆன்லைன் வழியாகவே. அன்று மாலையிலே மறுபடியும் 2 பேர் ஜாதகமும் அமோகமாக பொருந்தது. எங்க பையன் போலீஸ் ஆபீசர். எனக்கு 3 பொண்ணுங்க. இவன் தான் கடைசி. பேரு கோகுலவாச நவநீத கிருஷ்ணன். நீங்க விருப்பப்பட்டா மேல பேசலாம். எங்க பையன் போட்டோவை ஃபார்வர்ட் பண்றோம். பார்த்து நல்ல பதிலா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம். ரெண்டாவது, நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. உங்க பையன் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்றீங்க. ஸோ நீங்க நல்லா யோசிச்சு அப்புறமா பேசுங்க என்றாள் அம்மா. உங்களோட பதில் தான் வேணும். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்க பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்கோ வானத்தில் மிதப்பது போல உணர்வு. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நான் கண்ட கனவு வீணாகல. அருகில் இருந்த கோவிலில் பூஜை மணி யோசை. ஆம், ஆம் என கூறியது போல உணர்ந்தாள். அம்மா ப்ராஜெக்டிலிருந்து அன்று சீக்கிரமே வந்து விட்டாள். என்னம்மா, இன்னைக்கு லீவா? இல்லடா, இன்னைக்கு போகல. மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ வந்ததும் கோயிலுக்கு போகலாம்னு தான். அதிசயமா இருக்கே. வாங்க வாங்க, அஷ்டலட்சுமி கோயில் பக்கத்துல தானே, போயிட்டு வரலாம். வேகமாய் கிளம்பினாள். அம்மாவுடன் பிரகாரத்தில் அமர்ந்தவாறு மகளின் கைகளை பிடித்து வாஞ்சையாய் வருடியபடி முத்தமிட்டு, என்னடா வேண்டிக்கிட்டாமோ? சீக்கிரமா வேலைக்கு போய் எங்க அம்மாவை ராஜாத்தி மாதிரி வச்சுக்கணும்னு தாம்மா. வேற என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு வேற எதுவுமே வேணாம். இது மட்டும் போதுமா? நீங்க என்னம்மா வேண்டிக்கிட்டீங்க? அம்மா சிரித்தபடியே, உனக்கு ஒரு வரன் வந்திருக்கான் அம்மோ. நல்ல இடம். அம்மா முகம் தொட்டா சுருங்கியாய் போனது. அதை பத்தி பேசாதீங்க. மன அக்காவை பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் நிக்கிறோம். அதுவே இன்னும் மனசை விட்டு ஆறல. இன்னும் தனலாம் தகிச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை தடவை ஆஸ்பத்திரி, போலீஸ், கோர்ட்டுன்னு நாம் அலைஞ்சு அவமானப்பட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும். இனிமேலும் அதை பத்தி நினைச்சு கூட பார்த்துடக்கூடாதுமா. மறந்துடுங்க. மனோ, நீ யோசிக்கணும். ஒரு ஆண் துணை இல்லாம இந்த சமுதாயத்துல வாழ்றது முடியாத விஷயம். அதோட வழிகள் எனக்கு தான் தெரியும். கல்லெறிகளை கூட தாக்கிக்கலாம். சொல்லெறிகளை தாங்க முடியாது. தேவதை மாதிரி எவ்வளவு அழகு மனோக்கா. எப்படி பாசத்தை காட்டுற மாதிரி காட்டி பாவி விஷமா மாறிட்டான். எப்படி அக்காவை நெருப்ப வச்சு கொளுத்தி துடி துடிக்க சாகடிச்சிட்டானே. உங்களுக்கு தெரியாதுமா மன அக்காவுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம். அக்கா என்கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுருக்கா. பாவி, வயிற்றுல நம்மளோட கருவை சுமந்துக்கிட்டு இருக்காளுங்கிற பாசம் கூட இல்லாம வெறி பிடிச்சு ஸ்டவ் வெடிச்சு புடவை தீப்பிடிச்சு தானே இறந்துட்டாமனோ. பொய் பொய். வேணும்னே சிலிண்டர் கேஸை திறந்து விட்டு அவனோட அப்பா அம்மா பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். அது முடிஞ்சு போன கதை. ஆமோ? இல்லம்மா, முடிஞ்சு போன கதை முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். இனிமே அதை ஆரம்பிக்கவே கூடாது. மன அக்கா அங்க நடந்ததை எல்லாம் சொல்லி அழுதது இன்னும் என் கண்ணு முன்னாலேயே நிக்குதுமா. அவளே அவளுக்கு எம்மனாயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமோ, எல்லோரையும் அது மாதிரி நினைச்சிட கூடாது. பார்த்து பழகுனா மனோ. அக்காவே ஏமாந்துட்டான். யாரையும் நம்ப கூடாதுமா. இந்த இழப்பையே இன்னும் ஜீரணிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள இன்னொன்னு நமக்கு தேவையே இல்லை. எனக்கு ஆண்களை கண்டாலே வெறுப்பு வருது. என்னால முடியாது. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றத நீங்க
கேட்டே ஆகணுமா? ப்ளீஸ்மா. அம்மாவின் கைகளை பற்றியவாறு கெஞ்சலாய், ஆமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். எல்லோருமே உலகத்துல கெட்டவங்களும் இல்லை, எல்லோரும் நல்லவங்களும் இல்லதான். நல்லவங்களாதான் தெரியுது. பையன் போலீஸ் ஆஃபீஸர், அவங்களாதான் விரும்பி வராங்க. உன்னை பார்த்துருக்காங்க போல. முடியாதுமா, என்னால மன ஆக்கம் மாதிரி பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. என்னை நம்புங்கம்மா. நான் கை நிறைய சம்பாதிச்சு உங்களை சந்தோஷமா வச்சுக்குவேம்மா. அம்மா சந்தோஷப்படணும்னா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். மனவாழ இழந்த சந்தோஷம் துளிர் விட்டு வளர்வது செழிக்கணும்னா அது உன்னால தான் முடியும். நீ நல்லா இருப்படா அம்மோ. அம்மா. ஆமாவின் கையை பற்றி இறுக்கி முத்தமிட்டபடி, சரின்னு சொல்லு. நீ சொன்ன பிறகுதான் மேலே பேசணும். உன்னோட படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒத்து வந்தாதான் கல்யாணம், இல்லாட்டி நிறுத்திடலாம். சரின்னு சொல்லுமா. அம்மாவிடம் மறுப்பு கூற முடியாமல் அம்மாவுக்காக கலங்கிய விழிகளுடன் விசும்பலுடன் சரிம்மா என்றாள். அம்மா அவளை தோளோடு சாய்த்து வருடி கொஞ்சினாள். நாம முதல்ல சந்திக்கிறோமுங்க, கோயிலை வச்சு பேச்ச ஆரம்பிக்கலாமே என்றாள் கோகுலின் அம்மா. நாளைக்கே சந்திக்கலாம். புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க என்றாள் அம்மா. மறுநாள் அகிலாவும் சாரதாவும் கோயிலில் சந்தித்து எல்லா விவரங்களையும் பேசிக்கொண்டனர். எங்க ஆமோ உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? என் பையன் அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு பார்த்துருக்கான். நாங்கள் அவனுக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவன் வீட்டில் வந்து உங்கள் பொண்ணை பற்றி சொல்லி பேச சொன்னாங்க. அப்படி வந்த கதை தான். என் பையன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். டவுரி வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புன்னு ஆர்கியூ பண்ணுவான். ஸோ உங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாம். பொண்ணை மட்டும் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதுங்க என்றாள் கோகுலின் அம்மா. நீங்கள் எப்போ பொண்ணை பார்க்க வரீங்க என்றாள். எங்கள் பையனுக்கே பிடிச்சு போச்சு. இனி எந்த ஃபார்மாலிட்டிஸும் தேவையில்லை. நேராக கல்யாணம். சரிங்க, செய்யுங்க என்றவாறு, என்ன இருந்தாலும் கண்டிப்பாக பொண்ணு வந்து பார்க்கணும். அடுத்து பிடிச்சிருந்தா நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் செய்யுங்க. அடுத்து கல்யாணம் வச்சுக்கலாம் என்றாள் அம்மா. ஆமாம், மாப்பிள்ளை பையனோட அம்மா பேசினாங்க. உன்னைய மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அதனால கல்யாண தேதியை குறிச்சிடலாம்னு சொன்னாங்க. கண்டிப்பா எல்லாரும் பொண்ணு பார்க்க வரணும். அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தா நிச்சயதார்த்தம் செஞ்சுட்டு அடுத்து கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். அவங்கள எப்போ வர சொல்றது சொல்லு. ஆமா. அம்மா, இன்னும் அதையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? விட மாட்டீங்களாம்மா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணுமா? நல்லவங்க ஆமா, உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லுடா. அது எப்படி சொல்றீங்க நம்பிக்கையா? மனோ அக்காவை நம்பிதானே கல்யாணம் செஞ்சு கொடுத்தோம். கடைசியில நெருப்புல சுட்டு பொசுக்கி அந்த அழகு தேவதைய ஒரு கறிக்கட்டையாக்கி நம்ம கையில கொடுத்தாங்களே.